வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் டிராயிங் சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு எப்படி வரையுதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூனிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் 0.0ல் வச்சுக்கிட்டு ஃபீட்டில் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம லைன் ட்ராய் பண்ணலாம். லைனோட கமெண்ட் வந்துட்டு எல் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா லைனோட கமெண்ட் ஓப்பன் ஆயிரும். நம்மளுக்கான கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் வந்துட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். லைன் கமெண்ட் கொடுத்துட்டு நம்மளோட 30 ஃபீட் இல்லைனா 40 ஃபீட் இந்த மாதிரி அளவுன்றதை நம்ம வச்சுட்ருப்போம் இல்லையா, அதோட அளவில் நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டலாம். மோஸ்ட்லி நம்மளோட வீடு எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்குது. சர்க்குலர் ஷேப்பில் கூட நம்ம கட்ட முடியும். ட்ராயிங் வந்துட்டு ரெக்டாங்குலர் போட்டதும் வந்துட்டு வாலோட திக்னஸ் வந்துட்டு 9 இன்ச்சஸ் இருக்கும். 9 இன்ச்சஸுக்கு வந்துட்டு நம்மளோட வால் திக்னஸ் கொண்டு வரதுக்கு ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரு எடுத்துட்டிங்கன்னா ஆஃப்செட் கமெண்ட்டை ஓப்பன் ஆயிரும். அதில் வந்துட்டு 9 இன்ச்சஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு வால் திக்னஸ் எங்கெங்கே வருமோ அந்த கார்னரில் வால் திக்னஸ் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு அவுட்டர் வால் திக்னஸ் அவுட்டர் வால்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் இன்னர் ரூம் வந்துட்டு நம்மளோட மேக்ஸிமம் ஒரு 14 ஃபீட் 11 ஃபீட் இந்த மாதிரியான ரூம் லென்த்தாக இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஆஃப்செட் கமெண்டில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஆஃப்செட் கொடுத்துட்டு 14 ஃபீட்டு கொடுத்துக்கலாம். இல்லைனா அதுக்கு ஏற்ற அளவில் நம்ம கொடுத்துக்கலாம் ட்ராயிங்கில். இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் வந்துட்டு ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரிம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற லேயர்ஸை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் வந்துட்டு பிளாக் உருவாக்குறது. பிளாக் வந்துட்டு விண்டோவுக்காக உருவாக்கிட்டு இருக்கிறது. இதை வந்துட்டு நம்ம பிளாக் சேவ் பண்ணிட்டோங்கன்னா நம்ம ஃபர்தராக வந்துட்டு இதை மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அடிஷ்னல் விண்டோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் எங்கெங்கே வருதோ நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எதனா ஒரு கார்னரை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த கார்னரோட நம்ம அந்த லைன் கார்னர் எண்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வந்துட்டு நம்மளுக்கு விண்டோஸ் ப்ளேஸ் ஆயிரும். இதே மாதிரி தான் வென்டிலேட்டருக்கும் வரைகிறோம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு டெக்ஸ்ட் கமெண்ட்டில் வந்துட்டு ரூமோட பேர், அதோட லென்த், பிரெத் இது ரெண்டுமே மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு எல்லா ரூமுக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலிவேஷன் வரைகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட ஹைட் பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராயிங்கிறது வரைஞ்சிக்கலாம். இதில் வந்துட்டு லென்த்து வந்துட்டு 3 ஃபீட் மினிமம் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு 3 ஃபீட்டுக்கு மேலே இப்போ வந்துட்டு ஒரு 6 இன்ச்சஸ் வந்துட்டு கான்க்ரீட் இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு 10 ஃபீட் வந்துட்டு மோல்டு ஹைட் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஊரில் வந்துட்டு 10 ஃபீட் வைப்போம். நம்ம வந்துட்டு 11 ஃபீட் 12 ஃபீட் அது எந்த அளவு கொடுக்குறோமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி ட்ரா பண்ணணும். கண்டிப்பாக ப்ளிந்த் வந்துட்டு நம்ம கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனை டெலீட் பண்ணுறோம். எலிவேஷனு விண்டோ டோர்ஸ் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வருமோ நம்ம அதை பேஸ் பண்ண போதும். எலிவேஷன் முடிஞ்சது செக்ஷன் ட்ரா பண்ணுறோம். செக்ஷனுக்கு இதே அளவு தான். நம்ம வந்துட்டு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு லைன் போட்டு அது வந்துட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற லைனை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக செக்ஷன் போடுறோம். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் காட்ட வேண்டியது அதிகபட்சமாக காட்ட வேண்டியது காலம் அண்ட் வால்ஸ். இது வந்துட்டு செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்காக வரையணும். இதுக்காக வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை, ஈஸியான ட்ராயிங் தான். வால் வரைஞ்சிட்டு பின்னாடி ஒரு 10 ஃபீட்டுக்கு லைனுன்றதும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம ஃபீட்லேருந்து மீட்ரு கன்வர்ஷனுக்காக. இது வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்காக ஒரு ட்ராயிங் அவுட்லைன் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் பண்ணுறோம். இப்போ நம்ம வரைஞ்ச ட்ராயிங் எல்லாமே வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா
ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லைன் வந்துட்டு ஃபீட்லேருந்து மீட்டருக்கு மாறிடும். இப்போ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ட்ராயிங் பக்கத்தில் ஷீட் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே, இது ஏற்கனவே நம்ம போட்ட ட்ராயிங் தான். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை வந்துட்டு வெளியே எடுத்து வைக்கணும். நாம் போட்டுருக்கிற பிளானை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எலிவேஷனை வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறது இந்த ஷீட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், அதாவது ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு கலர் கோடு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு டைமென்ஷனை செட் பண்ணியிருக்கோம். இந்த டைமென்ஷன் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு நம்ம மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோங்கன்னா மேட்ச் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃப்ளோரோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பிரிண்ட் எடுக்கணும் பிடிஎஃப்பில். இதில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஆன்லைன் கிளாஸஸும் ஆஃப்லைன் கிளாஸஸும் நடத்திட்டு இருக்கோம். நம்ம செட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம ப்ரீவியூ கொடுத்துட்டு A4 ஷீட்டில் கொடுக்கலாம், A0வில் கொடுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் A4வில் கொடுத்தாலே போதும். நம்மளோட ட்ராயிங் இப்படி தான் வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் சேவ் ஆயிரும். இது பிரிண்ட் எடுத்துகிட்டு நம்மளோட சைன் கிளைண்ட்டோட சைனு கொடுத்துட்டு நம்ம செல் சர்டிஃபிகேஷனுக்காக சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடலாம். மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ராயிங் வரையணும், இல்லை சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஸ்க்ரூட்டிங் ட்ராயிங் வரையணும்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும்.